உனக்கு என்ன படிப்புக்கு என்ன வேணும், உனக்கு என்ன செய்யணும்? நம்பர் வச்சுக்க. ஈற்று கொட்டகையில் அகல் விளக்கு வெளிச்சத்தில் படித்து வரும் மாணவி, தாயை இழந்து தந்தையுடன் வறுமையில் போராடிய மாணவிக்கு நேரில் வந்து இன்பதிர்ச்சி கொடுத்த MP. எங்க அம்மா இறந்து 10 வருஷம் ஆச்சு. இந்த வீட்டில் தான் இந்த சூழல் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். நேற்று வந்து தஞ்சாவூர் MP முரசொலி வந்திருந்தாரு. வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி கொடுத்தாரு. நான் சைக்கிள் கேட்டிருந்தேன். அவங்க வந்து இன்னைக்கு காலையில் சைக்கிள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகில் உள்ள சித்துக்காடு கிராமத்தில் வசித்து வருபவர் மாணவி நித்யஸ்ரீ. இவர் தாயை இழந்து நோயால் பாதிக்கப்பட்ட தந்தையுடன் தம்பி துணையுடன் வாழ்ந்து வருகிறார். நித்யஸ்ரீ அந்த பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சிறிய அளவிலான கீற்று கொட்டகையில் வீட்டில் அகல் விளக்கு வெளிச்சத்தில் படித்து வருகிறார். ஒருவேளை பள்ளிக்கூட மதிய உணவு சாப்பாடு மட்டும்தான். இரவில் தந்தை சமைத்து வைக்கும் சாதத்தில் தண்ணீர் ஊற்றி மறுநாள் காலை தந்தை தம்பியுடன் சேர்ந்து கஞ்சியாக கரைத்து குடித்து வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் மாணவியின் நிலைமை பற்றி சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்று வைரலாகி வந்தது. இதனை பார்த்த தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி நேரடியாக சித்துக்காட்டில் உள்ள மாணவியின் வீட்டிற்கு சென்றார். மாணவி நித்யஸ்ரீயை சந்தித்து வீட்டிற்கு தேவையான பொருட்களை கொடுத்து நிதி உதவி வழங்கி, உனது உயர்கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நான் செய்கிறேன், நன்றாக படி என. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs.